தமிழ்நாட்டில் இதுவரை யாருக்கும் குரங்கம்மை பாதிப்பு இல்லை என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பயணிகளை பரிசோதனை செய்யும் பணிகளை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, மதுரை, திருச்சி, கோவை ஆகிய 4 பன்னாட்டு விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கும் பணி தொடங்கி இருக்கிறது. பொதுவாகவே பன்னாட்டு விமான நிலையங்களில் மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விமானங்களிலிருந்து வருபவர்களுடைய உடல் வெப்பத்தை பரிசோதிக்கும் அமைப்பு ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது. கொரோனா பேரிடர் காலத்திலிருந்து அது இன்றைக்கு விமான நிலையங்களில் பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த வகையில் இந்த மாஸ் ஃபீவர் ஸ்கிரீனிங் சிஸ்டம்ஸில் விமானத்தை விட்டு இறங்கி வருபவர்களை நேரடியாக அது ஆய்வு செய்யும். அப்படி வருகிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு எந்த விதமான அந்த காய்ச்சல் பாதிப்புகள் இல்லை என்றால் பச்சை நிறத்திலான விளக்கு எரியும். காய்ச்சல் பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டால், உடலில் வெப்பம் அதிகமாக இருப்பது கண்டறியப்படுமானால் அதில் சிகப்பு நிறத்தில் விளக்கு எரியும், ஒரு சவுண்டும் வரும். எனவே இங்கே முழு நேரமும் பணியில் இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உடனடியாக இங்கே விமான நிலையத்திலேயே ஒரு ஐசோலேஷன், தனிமைப்படுத்தப்பட்ட அறை ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அங்கே வைத்து அவர்களுக்கான முதலுதவி வழங்கப்படும். தமிழ்நாட்டில் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்கள், குறிப்பாக சென்னை, மதுரை,